ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். விஜய்கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனும் வீராவும் கண்மணி வச்சு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அது என்ன திட்டம், விஜய் உண்மையை சொன்னாங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவும் மாறனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த விஜய்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணும், அதுவும் பிருந்தாவும் நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிருந்தா அழுதுகிட்டே இருக்கவும், அப்போ அவங்க அம்மாவும் கார்த்தியும் சமாதானம் சொல்கிறாங்க. அப்போ பிருந்தா கார்த்தியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்கிட்ட ஒன்று பேச வேண்டாம், உன்னை நம்பி நான் வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படிங்கவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு பிருந்தா, அவள் பேச்சை கேட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, அவளை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் பேசாத, என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கவும் உடனே பிருந்தா சொல்கிறாங்க, அவள் வேற என்ன பேசினாலும் நான் தாங்கிக்கிடுவேன், ஆனால் அவள் எப்போ அவள் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு சொன்னாலோ அது எப்படி என்னால் தாங்கிக்க முடியும், இதுவே வேற ஒரு பொண்ணாக இருந்தால் அப்படி தாங்கிப்பாங்களா, அதே நிலைமையில தானே நானும் இருக்கிறேன் அப்படிங்கும் போது நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் பிருந்தா, அதுக்கு நான் தப்பு பண்ணி இருந்தால் தானே நான் பயப்படணும், அவள் என்ன பண்ணினாலோ எப்படி பொய் சொன்னாலோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் அந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது, நான் காரணமும் கிடையாது, என்னுடைய நிழல் கூட அவன் மேலே பட்டது கிடையாது அப்படிங்கவும், ஆமாம் நான் தான் அதை பார்த்துட்டு இருக்கேனே, நீ கொஞ்ச நாளாகவே அவகிட்ட நெருக்கமாக தானே இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, எங்கள் பாரு பிருந்தா, நான் ஒன்றும் அவகிட்ட நெருக்கமாக உண்மையெல்லாம் இல்லை, உண்மையை சொல்ல பண்ணாக்கி மாறனும் வீராவும் இப்படிலாம் நடிக்க சொன்னாங்க, அவகிட்ட எப்படியாவது உண்மையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடிச்சனே தவிர மற்றபடி உண்மையிலே நான் அவகிட்ட எந்த வித நெருக்கமும் காட்டலை, அவன் என் மனசுலேயும் கிடையாது, அதையே நீ நம்ப மாட்டேங்கிற அப்படிங்கவும், ஆமாம் இப்படியே சொல்லி தானே நீ ஏமாற்றிட்டு இருக்கிற, ஆக மொத்தத்தில் நீ என்னை ஏமாற்றிட்டு அப்படிங்கும்போது உன்னை நான் எப்படி தான் புரிய வைக்கிறதோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கவும், அப்போ மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு பிருந்தா, அதுதான் ஒரு வாரம் டைம் கட்டிருக்கோம்ல, ஒரு வாரத்துக்கு நீ எதுவும் பேசாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால இந்த பேச்சை பற்றி நீ பேச வேண்டாம், ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும், கார்த்தி எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு விஜய் வாயாலே உன்னை நான் சொல்ல வைக்கிறேன், இந்த ஒரு ஆதாரம் போருமான்னு சொல்லி கேட்கும் போது உடனே பிருந்தாவும், ஆமாம் மாமா எனக்கு விஜய் வாயாலே அதாவது வயிற்றில் உள்ள குழந்தைக்கு கார்த்தி அப்பா இல்லைன்னு சொல்ல வைக்கணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு தான் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கோம்ல, நீ அது வரைக்கும் கார்த்தி இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, கொஞ்சம் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ போய் ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்போ பிருந்தாவோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் பிருந்தா, அதான் மாப்பிள்ளை இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்காருல்ல, நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிற, கண்டிப்பாக அந்த விஜய் எவ்வளோ தப்பானவன்னு நம்மளுக்கு தெரியும், அது மாப்பிள்ளையும் வீராவும் ஆதாரத்தோடு நிரூபிப்பாங்க, நீ இப்போ சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அவங்கள சாப்பிட்றதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வீரா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், அப்போ வீரா ஒரு யோசனையை சொல்கிறாங்க. அப்போ கண்மணியை வரவழைக்கும், கண்மணி வராங்க. அப்போ கண்மணி கிட்ட வீரா ஒரு மருந்தை கொடுக்குறாங்க, இந்த மருந்தை மட்டும் நீ எப்படியாவது விஜய்க்கு எதுலையாவது ஒரு ஜூஸில் ஏதாவது நீ கலக்கி கொடுத்துட்டேன்னா அதை குடிச்சதுமே ஒரு இதை தூக்கத்தில் ஆயிடுவா, அப்போ கண்டிப்பாக அவள் மனசில் இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லிடுவா அப்படிங்கவும், எப்படியாவது இந்த ஜூஸை நீ குடிக்க வைக்கணும், இந்த மருந்தை கலக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மணி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, நீ அதை கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி அந்த ஜூஸில் இந்த மருந்தை கலக்குறாங்க. கலக்குனதுமே விஜய் இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அப்போ விஜய் அங்கே உட்காந்துருக்கவும், இந்த விஜய் இந்த ஜூஸை குடி அப்படிங்கிறாங்க. என்னக்கா என்ன திடீர்னு எனக்கு ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும், என்ன விஜய் உன் வயத்தில் ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிற, இப்போ நான் உன்னை கவனிச்சிக்க வேண்டாமா, என்ன இருந்தாலும் நீயே எனக்கு ஒரு தங்கச்சி தானே அப்படிங்கும்போது, ஆமாக்கா நீங்கள் தான் என் மேலே பாசமாக இருந்துட்டு இருக்கிறீங்க, பாருங்களேன் நான் வயத்தில் இந்த வீட்டு வாரிசை சுமந்துருக்குன்னு சொல்லுதேன், ஆனால் யாராவது எனக்கு கவனிக்கிறாங்களா பாருங்க, ஏன் வள்ளிச்சித்தி கூட எனக்கு கவனிக்கிறது இல்லை, பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நீங்கள் பாருங்க எனக்காக ஆசையாட்டு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும், உடனே அந்த நேரத்தில் விஜயோட அம்மா வராங்க. என்னது கண்மணி கையில் என்ன வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அக்கா எனக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கம்மா அப்படிங்கவும், என்னது ஜூஸா, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி கிட்ட இருந்து அவங்க வாங்குறதுக்காக போகிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ காரியமே கெட்டுரும் போ, நம்ம என்ன நினச்சி இந்த ஜூஸை வீரா என்கிட்ட கொடுத்துருக்குறா, இந்த அம்மா என்னென்னா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இந்த ஜூஸை வாங்கி அவங்க குடிக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லைம்மா அந்த ஜூஸை நீங்களாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் பார்க்குறாங்க, என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை விஜய் நான் உனக்காக அந்த ஜூஸை ஆசையாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், நீ உங்கள் அம்மா என்னென்னா இந்த ஜூஸை வேணுங்கிறாங்க, உங்களுக்கு வேணால் நான் வேறு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் போகிறோமா அப்படிங்கவும், உடனே விஜயோட அம்மாவும் கொஞ்சம் எரிச்சலோட தான் இருக்கிறாங்க. பாரு நம்மளுக்கு இந்த ஜூஸை தர மாட்டேங்கிறா அப்படிங்கவும், அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அதாவது விஜய் இப்போ ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறா, அவளுக்காக நான் ஸ்பெஷலாக அந்த ஜூஸை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு வேணால் நான் வேறு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, விஜய் நீ இதை குடி விஜய் அப்படிங்கும்போது, இப்போ விஜய் அங்கே வைங்கக்கா நான் அப்புறமா குடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது,
நான் போனதுக்கப்புறமா நீ குடிக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா எடுத்து குடிச்சிருவாங்க, அதனால நீ குடி, நான் உனக்காக உன் வயிற்றில் உள்ள குழந்தைக்காகவும் நான் ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கவோ உடனே விஜயும் சரிதாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜூஸை ஃபுல்லாக வாங்கி குடிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு விஜயோட அம்மா வந்து ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. பாரு, நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஜூஸ் தராமல் அவளே எல்லாத்தையும் குடிச்சிருதா அப்படின்னு சொல்லவோ அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து விஜயோட அம்மா பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. இந்த பொம்பளைக்கு இந்த வயசில் பாரு என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சீக்கிரத்தில் ஒரு முடிவு கட்டி உங்கள் வீட்டோட துரத்துறதுக்காக தானே நானும் வீரா மாறன் 3 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து ஒரு வித தூக்கத்தோடய வராங்க. அப்போ அந்த இடத்துக்கு கார்த்தியை போக சொல்கிறாங்க வீரா. அப்போ கார்த்தி இப்போ நீங்கள் போனாதான் விஜய் வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இப்போ இதை வேற பிருந்தா பார்த்தான்னா தேவையில்லாமல் வம்பாயிரும் அப்படிங்கவோ இல்லை நீங்கள் போனால் மட்டும்தான் விஜய் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருக்குப்பா, அப்போது நீங்கள் வந்து உண்மையை வாங்கலாம், வேறு நாங்கள் எது பேசினாலும் வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கவோ பிருந்தாவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசுகிறத நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறனும் சொல்லவும் உடனே வந்து கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. உடனே கார்த்தி போகவும் உடனே வந்து விஜயோட அம்மா வெளியே வந்துருந்தாங்க. அப்போ விஜய் கிட்ட வந்து கார்த்தி வந்து கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து நெருக்கமாக பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன விஜய், என்னை மன்னிச்சிடு, என்ன இருந்தாலும் சரிதான், நீ வயிற்று பிள்ளைத்தாச்சு, உன்னை போட்டு நான் இந்த மாதிரிலாம் தப்பாக பேசிட்டேன்னு அப்படின்னு சொல்லவும் நீ உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்கிறியா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து என்ன கார்த்தி மச்சான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் உண்மையிலே கர்ப்பமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு மாறன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அடுத்ததான் ஒவ்வொரு உண்மையாக சொல்ல வராங்க. அவங்க வந்து உண்மையை சொல்லிடுவாங்களா, தான் கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவாங்களா, மாறன் வந்து அது வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆதாரத்தோட விஜயை கையங்கலாமல் பிடிச்சிருவாங்களா, அடுத்ததான் என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.